வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பொரியல் ரெசிபி தட்டைப்பயிறு முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் வெறும் முருங்கைக்கீரையில் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டைப்பயிறு வேக வச்சு சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதுக்கு தட்டைப்பயிறு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வேக வச்சோன்னா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அது ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறி இருக்கணும். ஊறினா தான் நல்லா வெந்து வரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கிறேன். 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட 3 வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை இதை நல்லா சுத்தமாக அந்த தண்டெல்லாம் இல்லாமல் உருவிட்டு தண்ணியில் ஒரு 2-3 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீரை மேலே மண்ணு தூசியெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு 2-3 டைம் கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாம். முருங்கைக்கீரையிலேருந்தே நல்லா தண்ணி விடும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். மூடியெல்லாம் போட வேணாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த கீரைக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கீரை வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா கீரையில் உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். தட்டைப்பயிருக்கு பதிலாக பச்சை பயிறு கூட ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு தேவைன்னா கொஞ்சமாக மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.